சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து மக்கள் சந்திக்கும் சிரமங்களுக்கு தீர்வு வந்துள்ளது. சில்லறை பிரச்சனையை தவிர்க்க ஸ்மார்ட் போன் யூபிஐ வசதி வந்துள்ளது. மறக்காம வீடியோவை முழுமையாக கேளுங்க. அதாவது தமிழ்நாடு முழுவதும் இன்னும் ஒரு வருடத்தில் ரேஷன் கடைகளில் யூபிஐ வசதி செயல்பாட்டுக்கு வரும் என்று தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தி உள்ளது. மேலும் ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காக அரசு தரப்பிலிருந்து ரேஷன் திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ரேஷன் திட்டத்தின் கீழ் இலவசமாக உணவு தானியங்களை வழங்கப்பட்டு வருகிறது. இதில் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்களானது கிடைக்கின்றன. அது சமயத்தில் மகளிர் உரிமை தொகை, பொங்கல் பரிசு தொகை, நிவாரணத் தொகை போன்ற பல உதவிகளை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பெற்று வருகிறார்கள். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு மட்டுமே இது போன்ற உதவிகள் கிடைக்கின்றன. இதனால் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்கும்போது மக்கள் சந்திக்கும் மிக முக்கியமான பிரச்சனை மற்றும் சில்லறை பிரச்சனை தவிர்க்கலாம். உதாரணமாக, ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கியதற்கு பில் 91 ரூபாய் என்று வைத்துக்கொள்வோம். அப்போது அதற்கு 100 ரூபாயை கொடுத்தால் அவர்களிடம் பல நேரங்களில் 9 ரூபாய் சில்லறை இருக்காது. அதேபோல பலர் 91 ரூபாய் பில்லுக்கு 200 ரூபாய் நோட்டையும் 500 ரூபாய் நோட்டையும் கொடுப்பார்கள். இது ரேஷன் கடை ஊழியர்களுக்கும் சிரமத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்தியா முழுவதும் இப்போது யூபிஐ வசதி வந்துள்ளது. 10 ரூபாய்க்கு டீ குடித்தாலும் அதற்கு யூபிஐ மூலம் பணம் அனுப்ப முடிகிறது. பல்வேறு இடங்களில் யூபிஐ வசதி வந்துள்ளதால் பொதுமக்களின் பல்வேறு சிரமங்கள் குறைந்துள்ளது. பேருந்துகளில் கூட டிக்கெட் எடுப்பதற்கு யூபிஐ வசதி வந்துவிட்டது. இதனால் மக்கள் சிரமம் இல்லாமல் இந்த யூபிஐடியில் உடனடியாக பணத்தை போட்டு விடுகிறார்கள். கோவில்களில் டொனேஷன் கொடுப்பது போன்ற பல விஷயங்களுக்கும் யூபிஐ வசதி பெரும் உதவியாக அனைத்து மக்களுக்கும் இருக்கின்றன. அந்த வகையில் ரேஷன் கடைகளிலும் யூபிஐ வசதி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று பொதுமக்கள் நினைத்துள்ளனர். இதனால் தமிழ்நாட்டில் உள்ள பல ரேஷன் கடைகளில் இந்த யூபிஐ வசதியானது ஏற்கனவே வந்துவிட்டது. ஆனால் அனைத்து கடைகளிலும் இன்னும் வரவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக 37 மாவட்டங்களில் மொத்தம் 10,661 ரேஷன் கடைகளில் மட்டுமே தற்போது யூபிஐ வசதியானது இருக்கின்றன. ஆனால் அந்த கடைகளிலும் முழுமையாக இந்த யூபிஐ வசதியானது பயன்படுத்தப்படவில்லை. அதே சமயம் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தும் உரிமை மக்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. இதனால் இதுபோன்ற சூழலில் ரேஷன் கடைகளில் யூபிஐ வசதியானது குறித்த முக்கியமான ஒரு அறிவிப்பானது தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி இன்னும் ஒரு ஆண்டுக்குள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் யூபிஐ வசதியானது அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வரும் என்று தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி மொத்தமுள்ள 37,328 ரேஷன் கடைகளிலும் படிப்படியாக இந்த யூபிஐ வசதியானது கொண்டு வரப்பட உள்ளது. இதில் பிஓஎஸ் இயந்திரத்தில்
QR கோடு ஸ்கேன் செய்து பணம் செலுத்துவது மட்டுமல்லாமல் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணம் செலுத்தும் வசதியும் வரவிருக்கிறது. இதனால் ரேஷன் கடைகளில் தற்போது நாம் வாங்கும் பொருட்களுக்கான பில் மற்றும் விவரங்களை ஒரு துண்டு காகிதத்தில் எழுதி அதையே பயன்படுத்துகின்றன. அதற்கான தொகையையும் அவர்களே கணக்கிட்டு அந்த காகிதத்தில் எழுதி கொள்கிறார்கள். ஒரு சில இடங்களில் அதிக பணம் வாங்குவதாகவும் குற்றச்சாட்டு உள்ளது. இது போன்ற சூழலில்தான் இந்த POS இயந்திரத்துடன் இணைக்கப்பட்ட பில்லிங் மிஷின் விரைவில் அறிமுகம் செய்யப்படவிருக்கிறது. இதனால் தானியங்கி முறையில் பொருட்களின் விவரம் மற்றும் அதற்கான தொகையானது குறிப்பிடப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. இதில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் UPI வசதியானது அமலுக்கு வருவது ரேஷன் அட்டைதாரர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதன் மூலம் அவர்கள் ஸ்மார்ட் போன் மூலமாகவே மிக எளிதாக பணம் செலுத்த முடியும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இந்த சில்லறை பிரச்சனை இருக்காது. ரேஷன் கடைகளில் ஊழியர்களிடம் எந்த வாக்குவாதமும் செய்ய வேண்டிய பிரச்சனையை இருக்காது. ஒரு சில நேரங்களில் சில்லறை இல்லை என்பதற்கான சில இடங்களில் ரேஷன் பொருட்களை தராமல் சில்லறை கொண்டு வாருங்கள் என்று திருப்பி அனுப்புவதாகவும் புகார்கள் உள்ளது. இனி அது போன்ற சிரமங்களும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இருக்காது என்று சொல்லப்படுகிறது. இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆகையால் இனி வரக்கூடிய நாட்களில் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்து மாவட்டங்களிற்கும் இது செயல்படுத்தப்படும் என்று சொல்லி கூறப்படுகிறார்கள். அதே சமயம் அதேபோல வீட்டு வாடகையை கிரெடிட் கார்டு மூலம் செலுத்தலாமா? இது நல்லதா கெட்டதா என்று இங்கே பார்ப்போம். அதாவது கிரெடிட் கார்டு மூலம் வாடகை செலுத்துவது நல்லதா கெட்டதா? இன்றைய காலகட்டத்தில் கிரெடிட் கார்டை இந்தியாவில் நிறைய பேர் பிரபலமாக பயன்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் கிரெடிட் கார்டை பல விஷயங்களுக்கு பயன்படுத்துகின்றன. குறிப்பாக ஷாப்பிங் செய்வதற்கு அதிகமான அளவில் கிரெடிட் கார்டை பயன்படுத்துகின்றன. சிலர் வீட்டு வாடகை செலுத்த கிரெடிட் கார்டை பயன்படுத்துகின்றன. வீட்டு வாடகை என்பது ஒவ்வொரு மாதமும் ஒரு பெரிய செலவுதான். ஆனால் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கும் பணி, கல்வி போன்ற காரணங்களுக்கான வேறு ஊர்களில் வசிப்பவர்களுக்கும் வாடகை வீடு முக்கியமான ஒன்றாகவே கருதப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கிரெடிட் கார்டு மூலம் வாடகை செலுத்தினால் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் என்பதற்காக அதை பயன்படுத்துபவர்கள் பயன்படுத்தி கொண்டே வருகின்றன. ஆனால் அதில் சில ஆபத்துகளும் உள்ளது. கூடுதல் கட்டணம், கிரெடிட் ஸ்கோர் பாதிப்பு, ரிவார்டு பாயிண்ட்ஸ் கிடைக்காமல் போவது போன்ற பிரச்சனைகள் அதில் வரலாம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் அந்த நேரத்தில் பணம் செலுத்த அவகாசம் கிடைப்பது, தானியங்கி முறையில் பணம் செலுத்துவது போன்ற நன்மைகளும் இதில் இருக்கின்றன. எனவே கிரெடிட் கார்டை பயன்படுத்துவதற்கு முன்னர் கவனமாக இருக்க வேண்டும். வாடகை செலுத்துவதற்கு கிரெடிட் கார்டு உபயோகிக்கலாமா? இது பலரின் மனதில் இருக்கும் கேள்விதான். இந்த கிரெடிட் கார்டு உபயோகித்தால் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் என்று நினைக்கலாம். ஆனால் இதற்காக நன்மை தீமை இரண்டுமே இதில் இருக்கின்றன. கிரெடிட் கார்டு எடுக்கும் முன் சில விஷயங்களை நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.